பார்த்துக் கொண்டிருக்கும் விழா நாயகன் மதிப்புக்குரிய பெரியவர் அஞ்சலி அம்மா அவர்களே, எம்.என். ராஜம்மா அவர்களே, ஆட்சி அவர்களே, அன்பு சகோதரர் சரத்குமார் அவர்களே, ராதா ரவி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, மற்றும் எல்லாருடைய பேர் சொன்னா நிறைய டைம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் உங்க பேரெல்லாம் சொல்லலை. அப்படி சொன்னா ஏதாவது ஒன்று யாராவது பேர் விட்டு போனா அவங்க மனசு கஷ்டமாயிடும். இந்த ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. இதுல ஒரு நான் இந்த எப்பவுமே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த டைம் கரெக்டா நான் போயிடுறேன். பட் இதுக்கு எனக்கே தெரியாம டைம் கரெக்டா போகணும்னு எனக்கு தோணலை. ஏன்னு சொன்னா இது ஒரு நம்ம குடும்ப நிகழ்ச்சி. நம்ம சகோதரிங்க தான் இங்க இருக்காங்க. கொஞ்சம் லேட்டா கூட போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டா வந்தேன். ஆகஸ்ட் 1979 இந்த கட்டடம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு எம்ஜிஆர் சார் அப்போ சிஎம் இருந்தார். அப்போ அவர் தலைமை தாங்கி மறைந்த அமரர் சிவாஜி சார் அவர்கள் அசோக சக்கரவர்த்தி டிராமா கூட இங்க செஞ்சாங்க. நான் கொஞ்சம் ஏதோ ஷூட்டிங் முடிச்சுட்டு 79 நான் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வந்தேன். போலீஸ் உள்ள விடல. போலீஸுக்கு தெரியல என்ன இது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடல எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லா ஆர்டிஸ்ட் தான் இதுதான் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி இங்க வந்த பிறகு உள்ள கூட உட்கார்றதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அங்க சைட்ல நின்றுகிட்டு அந்த டிராமா எல்லாத்தையும் பார்த்து நான் மகிழ்ந்தேன் 79 ஆகஸ்ட்ல. அதுக்கப்புறம் சில நேரங்கள் நிறைய பாட்டி 4-5 பாட்டிங்க நான் வந்திருந்தா கூட ஒரு கசப்பான ஒரு சம்பவங்கள், கசப்பான ஒரு நிகழ்ச்சிகள் தான் ஒரு கலந்துக்கிற மாதிரி ஒரு துரதிருஷ்டமாக நடந்தது. சோ இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியில இந்த ஒரு விழாவில் நான் கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாடகம் சரத்குமார் பண்றாங்கன்னு சொன்ன உடனே நான் கேட்டேன். நான் சரத் நீங்க முதல்ல நான் ஆக்ட் பண்ணிக்கீங்களா அப்படின்னு சொல்லி, சார் பழக்கம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாட்டி எஸ்.பி. முத்துராமன் யூனிட்ல வேலைக்காரன் நினைக்கிறேன், நானும் வி.கே.ஆர். சார் மற்றவங்களை ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சீன்ல ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அப்போ பஞ்சு சார் ஊர்ல இல்ல. அப்ப நாமளே இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டு நானே பேசிட்டு இருந்த ஒரு சீனை ஒரு செட்டுக்கு பண்ணது. எஸ்.பி. முத்துராமன் சார் பத்தி நீங்களே பேசிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டாரு. நாம எல்லாம் பேசி பண்ண பிறகு அந்த சீன் முடிச்சிட்டோம். முடிச்ச பிறகு வி.கே. ராமசுவாமி சார் அண்ட் எஸ்.பி. முத்துராமன் சார் அங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. வி.கே. சார் சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல நான் சொல்றேன் அதான் சொல்லி. எஸ்.பி.எம் சொல்றாங்க, இல்ல என்ன எனக்கு தெரியாதா கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வி.கே. சார் என்னை கூப்பிட்டாங்க, தம்பி இங்க வா, நீங்க ஸ்டேஜ்ல இருந்தாலும் வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா அப்படின்னு சொன்னேன். முத்துராம சாருக்கு ஆச்சரியம், என்ன எனக்கு இது தெரியலையே சொல்லி. முத்துராம எனக்கு தெரியும், ஸ்டேஜ்ல வரலையே சொன்ன டைம் கிடைக்காது ராஜா, எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மெயினா ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டேஜ் தான் தாய். கண்டக்டரா இருக்கும்போது ஒரு 25 டிராமாக்களை நடிச்ச பிறகு என்னுடைய நடிப்பை பார்த்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸுங்க எல்லாம் நீ ஏன் சினிமா போக கூடாது, மிகப்பெரிய வில்லனா வர்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் நாம என்ன பண்றது, எதுக்கும் யாருக்கிட்டையும் போய் அப்படி நிக்குதுன்னு சொன்னா எனக்கு அது பிடிக்காது. நாம போய் என்னத்தை சொல்றது, அது நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருப்போமா கிடையாது, ஒரு நல்ல மொழி அதெல்லாம் கிடையாது. எப்படி நாம போயிட்டு எந்த பேக்ரவுண்ட்ல போயிட்டு நான் சான்ஸ் கேட்குது, சார் நான் கண்டக்டர் பிசில சான்ஸ் கொடுங்கன்னு கொடுப்பாரா இல்லையா, நல்லா இருக்காது சொல்லும் போது தான் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு சான்றிதழ், ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு ஒரு இது இருக்கு நீங்க பாருங்க, இது நீங்க சான்ஸ் கொடுங்கிறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வச்சுங்களேன். அதுக்காக நான் இன்ஸ்டிடியூட்ல கத்துக்கிட்டு வந்த பிறகு அப்போ கூட அந்த டிராமா இது போகல. அது அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணதே கேபி சார் தான். கேபி சார் அது சொல்லி கொடுத்து அது இது பண்ணி அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. சோ அந்த டிராமா நான் எனக்கு மிகப்பெரிய நான் பாக்கியமா நினைக்கிறதுன்னு சொன்னா, பெரிய மகான்களும் சொல்லலாம், கலை உலகத்தின் மகான்களும் சொல்லலாம். அதாவது என்.டி. ராமாராவ், சிவாஜி சார்,
அண்ட் ராஜ்குமார் சார், அவங்களுடைய கடைசி காலகட்டங்களில் நான் வந்து அவர் கூட இருந்தேன். அவரு கூட என்கிட்ட பேசிருக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்ப நான் சிவாஜி சார் கிட்ட நான் வந்து நானும் வந்து ஒரு டிராமா செய்யணும், ஒரு டிராமா கம்பெனி மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டார். பிரபு ராம்குமார் அங்கே இருந்தாரு, சொன்னார் இவர்கிட்ட கேளுன்னு நான் சொன்னேன். சக்தி நாடக சபாவா சிவாஜி சார், அது வந்து மறுபடியும் நீங்க இது பண்ணணும் அப்படி சொல்லி நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுலயும் கிடையாது. ராஜ்குமார் சார் கிட்ட ஒரு வாட்டி நான் சொன்னேன், அப்படியே வந்து அது செய்யுங்க, நீங்க அந்த டிராமா வந்து செய்யுங்க, அதுதான் நம்ம வீடு, அதுல கிடைக்கிற சந்தோஷம் எதுலயும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. சோ இது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா எதுவுமே ரொம்ப வந்து நாளைக்கு பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணுவேன், நாளன்னைக்கு பத்தி அவ்வளவு யோசனை பண்ண மாட்டேன். பார்க்கலாம் நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன நடக்க போகுது வந்து சொல்லிட்டு. இப்போ வந்து எம்என் ராஜம்மா அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம கம்பெனில எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. பாடுறது, நிக்கிறது, நடக்கிறது, பாக்குறது, கேட்கறது, சிரிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சொன்னாங்க. ஆனா பணம் சம்பாதிக்க சொல்லி கொடுக்கல. என்ன செய்யறது? அது வந்து அந்த கலைஞர்களுக்கு வந்து அதோட தலைவலி அது, அவ்வளவுதான். பணம் சம்பாதிக்க கலைஞனுக்கு தெரியாது, அப்படி சம்பாதிச்சா கூட அதை காப்பாத்திக்க தெரியாது. பொழுதுபோக்கா ஆரம்பிச்சு அதே வந்து பொழைப்பா மாறுது. ரெண்டே விஷயம்தான், ஒன்னு விளையாட்டு, இன்னொன்னு கலை. பொழுதுபோக்கா ஆரம்பிக்கிறது விளையாட்டு, அப்புறம் அதே பொழைப்பா மாறிடுறது. கலையும் அப்படிதான், டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ரசிச்சு அதே பொழைப்பாயிடுறது. அந்த பொழைப்பு நல்லா இருந்தா ஓகே, இல்லைன்னு சொன்னா பொழைப்பு நாய்ப்பாயிடும். இந்த பொழைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் இருந்தா பொழுது போயிடும், பணம் இல்லைன்னா பொழுது விடிஞ்சாலே கஷ்டம். சரி, இதுக்கு என்ன செய்யறது? இப்ப வந்து விஜயகுமார் சொன்னாங்க, ரவி சொன்னாங்க, உங்க நேரத்தை நான் ஜாஸ்தி எடுத்துக்க விரும்பல. ரவி சொன்னாங்க, அதுக்கு நான் இன்னொரு சொல்றேன். மனோரமா சொன்னாங்க, ஆச்சு இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வயசு இந்த ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. எப்படி ஆச்சு? அது காலத்தின் கட்டாயம், இயற்கை. உடம்புக்கு வயசாகிறது வந்து யாரும் தடுக்க முடியாது, ஆனா மனசுக்கு வயசாகாம நாம தடுக்கலாம். உங்களை மாதிரி மனசுல வந்து வயசாகாம தடுத்தா நம்ம டெஃபினெட்லி நல்லா இருப்போம் சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை. அண்ட் டெஃபினெட்லி ரவி அவர் சொன்னாரு, சரத்குமார் அவங்க சொன்னாங்க, நான் டெஃபினெட்லி உங்க பணம் நான் எல்லாம் எது செய்யறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். அண்ட் எந்த விழாவுக்கு அந்த இதுக்கு வந்து யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டெஃபினெட்லி நேரம் இருந்தா ஐயா எது செஞ்சாலும் முழு மனசோட செய்யணும், முழு மனசோட இது செய்யணும். அண்ட் ஒன்னு வந்து நான் சொல்றேன், ரவி சார் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, சரத்குமார் அவர்களே, ஆட்சி அவர்களே, இது டி நகர். டி நகர்ல வந்து 2 கிரவுண்ட் இருந்தாலே மாசத்துல பல லட்சங்க சம்பாதிக்கிற மாதிரி செய்யலாம். இது டி நகர் இந்த மாதிரி ஸ்பாட்ல 1 ஏக்கர் 18 ஏக்கர் வந்து 18 கிரவுண்ட் லேண்ட் இருக்கு. இத வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கலன்னு சொன்னா தங்கத்தட்டுல தேங்காய் விற்கிற மாதிரி ஆயிடும். தங்கத்தட்டுல தேங்காய் யாராவது விற்கிறாங்களா? தங்கத்தட்டுல தேங்காய் வித்தமா புத்திசாலியா? சோ தங்கத்தட்டு நில வச்சிட்டு இருக்கீங்க, கவர்மெண்டே உங்களது. சந்திரசேகர் இருக்காரு, ரவி இருக்காரு, எல்லாம் இருக்காரு. நீங்க போய் கலைஞர் சார் கிட்ட கேட்டா என்ன மாட்டேன்னு சொல்றாங்களா? ஆட்சி இருக்காங்க, ஆட்சி ஒரு வார்த்தை சொன்னா கலைஞர் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அவங்க மாட்டேன்னு சொன்னா கூட ஆட்சியை விடுவாங்களா? பாருங்க, இந்த இடத்தை வந்து நல்ல பிரயோஜனம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்கே நம்ம டெஃபினட் நாம பண்றது டிஃபரெண்ட். பட் இந்த இதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்றது நீங்க யோசனை பண்ணுங்க. அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு ரூட் நீங்க இதை பத்தி நீங்க யோசனை பண்ணி பாருங்க, என்ன வேணா செய்யலாம். இங்க வந்து நல்ல பணம் வர மாதிரியும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் ஒரு ஹால், மியூசிக் அகாடமி, நாடகம் பண்றதுக்கு பியூட்டிஃபுல் ஏசியோட, அல்ட்ரா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட
வித் டெக்னிக்கல் எக்ஸலன்சி வித் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளவு திஸ்திங் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா நாம எல்லாம் டிராமா செஞ்சு அதை என்ன கலெக்ட் ஆகும், எவ்வளவு இது செய்யலாம். சோ தயவு செஞ்சு இதுல தீவிரமா நீங்க ஆலோசனை பண்ணுங்க. அண்ட் டெஃபினெட்லி இந்த நடிகர் சங்கம் எவ்வளவு பெரிய பிளேஸ் ஏதாவதுக்கு எம்ஜிஆர், சிவாஜி, ஆச்சி அம்மா, அஞ்சலி அம்மா அவங்க திஸ்திங்கெல்லாம் கஷ்டப்பட்டது அவங்க உருவாக்குனதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் அந்த கடன் டயத்துல அதை அடைக்கிறதுக்கு பாடுபட்ட விஜயகாந்த், ராதா ரவி, சரத்குமார் அவங்களுடைய உழைப்பை நான் யாராலையும் மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. நன்றி கடந்த அது எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கணும் எல்லாருமே இன் ஃபியூச்சர்ல ஆல்சோ. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் மகிழ்ந்து நன்றி சொல்லி, ஏதாவது நான் தப்பா பேசியிருந்தா, யாருடைய மனசாவது புண்படுத்த மாதிரி பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.